அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எல்ஐசி பாலா. ஃபினான்ஷியல் தொடர்பான ஒரு சில செய்திகளை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கடந்த ஏப்ரல் 1, 2025 டு 31 மார்ச் 2026 கடந்த ஒரு வருடத்தில் தங்கம் அண்டு வெள்ளியோட விலைங்கிறது வரலாறு காணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். கடந்த ஏப்ரல் மாதத்தில் 8,000 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருந்த 1 கிராம் தங்கம் இன்றைக்கி 14,000லேருந்து 14,300 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி 100 ரூபா வித்துட்டு இருந்த 1 கிராம் வெள்ளி இன்றைக்கி 230 டு 250 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா தங்கத்தில் முதலீடு பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி 1,60,60,000லேருந்து 1,70,000 வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி வெள்ளியில் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 2,30,000லேருந்து 2,50,000 வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நார்மலாக தங்கம் அண்டு வெள்ளியோட விலைங்கிறது பார்த்தோம்னா வருஷத்துக்கு 8 to 9% தான் வளர்ச்சி அடையும். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரியே இந்த வருஷமும் தங்கம் அண்டு வெள்ளியோட விலைங்கிறது இந்த வருஷமும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையுமானா கண்டிப்பாக அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் தங்கள் கையில் இருக்கக்கூடிய தங்கத்தை செல் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா போன்ற நாடுகளும் தங்கம் வாங்குறதுக்குரிய கையிருப்பு தொகையை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்மளோட நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா அது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்னால் பங்கு சந்தை. ஸோ பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் வருடத்திற்கு 12லேருந்து 15% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு அமெரிக்கா ஈரான் வார் நடந்துகிட்டு இருக்கிறதுனால A to Z எல்லா விதமான ஸ்டாக்குமே 10லேருந்து 20% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி கொரோனா டயத்தில் இதே மாதிரி A to Z எல்லா விதமான ஃபண்டுமே 10லேருந்து 20% டவுன் ஆகியிருந்திருக்கு. ஸோ அன்னைக்கு வந்து கொரோனா பீரியடில் ஒரு 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தோம்னா கடந்த ஒரு 7 to 8 வருடத்தில் 3 to 4 மடங்கு, அதாவது கொரோனா பீரியடில் ஒரு 1 லட்ச ரூபா ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி 3 to 4 லட்ச ரூபா கிட்ட ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு 10 to 20%ங்கிறது A to Z எல்லா விதமான ஸ்டாக்ஸுமே டவுன் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு 1 lakh முதலீடு பண்ணோம்னா அடுத்து ஒரு 7 to 8 இயர்ஸில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாங்கிறது ஒரு பொதுவான கருத்து. நார்மலாக HDFC, ICICI, கோடாக், நிப்பான், ஸோ எந்த ஒரு ஏஎம்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மிட் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணாலுமே 12லேருந்து 15% நார்மலாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மிட் கேப் ஃபண்டு, லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, A to Z எந்த விதமான ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே வருடத்திற்கு 12லேருந்து 15% நார்மல் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் இந்த டயத்தில் மார்க்கெட் ஆல்ரெடி டவுனாக இருக்கிறதுனால ஸோ நார்மலாக வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்கன்னு ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு. ஒருவேளை இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா அதில்